விமான போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசிஏ கடந்த ஜனவரி மாதம் ஏர் இந்தியா நிறுவனத்தில் நேரடியாக தணிக்கை நடத்தியது. அப்போது பணி நேர வரம்பு மீறல், தவறான நிர்வாக மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வழிகாட்டு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக வாராந்திர ஓய்வு, நீண்ட தூர விமானங்களுக்கு முன்னும் பின்னும் போதுமான ஓய்வு போன்றவற்றில் குறைபாடு இருப்பது தெரியவந்தது. இதற்கு ஏர் இந்தியா நிறுவனம் அளித்த பதில் திருப்தியாக இல்லை என்று கூறி அந்த நிறுவனத்துக்கு 80 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது நடப்பாண்டு மார்ச் மாதம் அரசுப் பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்துக் கழகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் வசதிக்கேற்ப இருக்கைகளை தேர்வு செய்ய http://tnscc.in என்ற இணையதளம் அல்லது டிஎன்எஸ்சிசி செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுகின்றது. தமிழகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை செய்யும் பணியில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனம் வாயிலாக 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. தற்போது கோடை காலம் தொடங்கியிருப்பதால் மோர், லஸ்ஸி, ஐஸ்கிரீம் உள்ளிட்ட விற்பனையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விற்பனை அதிகரிப்பின் ஒரு பகுதியாக புஸ்கார்ட் என்னும் நடமாடும் வாகனங்கள் மூலமாக ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய உள்ளோம். ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட புஸ்கார்ட் வாகனங்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்து உள்ளோம் என்று ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் 750 இடங்களில் 1 லட்சம் பெண்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் 1000 கோலமிட்டனர். ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் 750 இடங்களில் 100% தவறாமல் வாக்களிப்போம் என்பதையும் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதையும் வலியுறுத்தி 1 லட்சம் பெண்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் 10,000 கோலமிடும் மாபெரும் ரங்கோலி திருவிழா நேற்று நடைபெற்றது. IPL 17வது சீசன் போட்டிகள் கடந்த 22ஆம் தேதி தொடங்கின. பொதுத்தேர்தல் காரணமாக இந்த தொடருக்கான முதற்கட்ட அட்டவணையை மட்டும் பிசிசிஐ வெளியிட்டு இருந்தது. இதில் 21 ஆட்டங்கள் மட்டும் இடம்பெற்றிருந்தன. இந்த ஆட்டங்கள் வரும் ஏப்ரல் 7 தேதியுடன் முடிவடைகின்றன. இந்நிலையில் எஞ்சிய ஆட்டங்களுக்கான அட்டவணையை IPL நிர்வாகம் நேற்று வெளியிட்டது. இதன்படி மே 24 தேதி 2வது தகுதி சுற்று ஆட்டமும் 26ஆம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறுகிறது. ஓசூர் தேர்ப்பேட்டையில் மலை மீது உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட பிரமாண்ட தேரில் மரகதாம்பாள் உடனுரை சந்திர சூடேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து தமிழகம், கர்நாடக, ஆந்திரா ஆகிய 3 மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசிவா என பக்தி கோஷங்கள் முழங்க தேரின் வடம் பிடித்து 4 மாடவீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தேரின் மீது உப்பு, மிளகு, வாழைப்பழம் ஆகியவற்றை தேர் மீது வீசி நேர்த்தி கடன் செலுத்தினர். தேர் திருவிழாவையொட்டி ஓசூர் நகர் முழுவதும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உள்ளூர் பொது மக்கள் அன்னதானம், நீர்மோர், தர்பூசணி, தண்ணீரை வழங்கினர். இலவச கட்டாய கல்வி உரிமை ஆர்டி சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் உள்ள 25% இடங்களில் வறுமை நிலையில் உள்ள குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள 8000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் 1.10 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணமின்றி இலவசமாக படிக்கலாம். இவர்களுக்கான கல்விக் கட்டணமாக தமிழக அரசு சார்பில் தனியார் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் சராசரியாக 370 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்கிடையே வரும் கல்வி ஆண்டில் 2024-25 இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 3வது வாரத்தில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பொருளாதாரத்தில் நெளிந்த பிரிவினரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வருமானம், இருப்பிடம், சாதிச் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பது அவசியம். மிஸ் யுனிவர்ஸ் அழகிப் போட்டியில் சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வமாக பங்கேற்கிறது. அந்த நாட்டின் சார்பில் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் முதல் போட்டியாளராக ரூமி அல்கத்தானி தேர்வாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் அந்த நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுதின் ஆட்சியின் கீழ் தங்களது பாரம்பரிய வழக்கத்தை கைவிடுத்த நகர்வில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. 27 வயதான ரூமி அல்கதானி மிஸ் யுனிவர்சான் பங்கேற்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி முன்னிலையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு பலூன் பறக்கவிடப்பட்டது. தரையிலிருந்து 125 அடி உயரத்தில் பறக்கும் வகையில் பலூன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்தில் பார்வை குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல நகைச்சுவை நடிகர் லுள்ளு சபாசேஷு செவ்வாய்க்கிழமை காலமானார். அவருக்கு வயது 60. விஜய் தொலைக்காட்சியில் வெளியான லுள்ளு சபா நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடையே கவனம் பெற்றவர் சேஷு. இதனாலே இவரை லுள்ளு சபா சேஷு என ரசிகர்கள் அழைத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் சந்தானம், யோகிபாபு உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து பல்வேறு படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அண்மையில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் இவரது நடிப்பு ரசிகர்களிடையே பாராட்டை பெற்றது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இலவச திருமணம், கல்வி, மருத்துவத்துக்காக பலருக்கும் சேஷு நிதியுதவி வழங்கியதை குறிப்பிட்டு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டு திருச்சி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகியோருக்கு இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாகவும் 1 வாரத்திற்குள் மூவரும் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தமிழக அரசு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6215 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 49,720 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 20 பைசாவாக விற்கப்படுகின்றது.